வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், ஒரு 6 ரயிலுக்கான மாற்றங்கள் மார்ச் மாதத்தில் இருந்து இருக்கிறது. அது எந்த ரயில், எந்த மாற்றம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, இப்போ ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய 22,677 யஸ்வந்த்பூர் கொச்சிவேலி ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற 6ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து நம்பர் மாற்றப்படுகிறது. புதிய எண்ணாக 16,561 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி ரெண்டாவதாக இப்போ ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய 22,678 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரோடு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய கொச்சிவேலி யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் ஆனது வருகிற மார்ச் 7ஆம் தேதியில் இருந்து புதிய நம்பராக 16,562 அப்படிங்கிற நம்பரோடு இயங்கி இருக்கிறது. அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் 16,609 அப்படிங்கிற நம்பரில் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஆனது வருகிற மார்ச் 1 தேதியில் இருந்து புதிய நம்பராக, புதிய எண்ணாக 16,561 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரோடு இயங்க இருக்கிறது. இதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, இன்னும் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12,610 மைசூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வரக்கூடிய ரயிலானது மார்ச் 2ஆம் தேதியில் இருந்து ட்ரெயின் நம்பர் 16,552 அப்படிங்கிற நம்பரில் இயங்க இருக்கிறது. அதே மாதிரி இப்போ இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 17,311 அப்படிங்கிற நம்பரில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ஹூப்ளி வாராந்திர சிறப்பு ரயிலானது வருகிற மார்ச் 7ஆம் தேதியில் இருந்து 20,679 அப்படிங்கிற நம்பர்லையும், இப்போ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 17,312 ஹூப்ளி சென்னை சென்ட்ரல் ரயிலானது வருகிற மார்ச் 6ஆம் தேதியில் இருந்து 20,680 அப்படிங்கிற நம்பர்லையும் இயங்க இருப்பதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த புதிய எண்களை நம்ம நிச்சயமாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 6 ரயில்களுக்கான மாற்றமும் மார்ச் மாதத்தில் இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். ரயிலை பயணிக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த தகவல்கள் அவசியமானதாக இருக்கிறது. இது மாதிரி பல்வேறு பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.